ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவன் நேற்று அன்னைக்கு அடி வாங்க, ஐயோ நவுத்துங்கடா, அடி வாங்கினான்னு சொன்னல, அடி வாங்கி நொண்டிக்கிட்டு வந்தான். அதுலேருந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாவே இருக்கிறான். ஏன்னா உடம்புல வலி இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஆக்ரோஷமா இருக்கேன். எப்படிடா இருக்கு இந்த ஒத்தக்கால் பார்த்தீங்களா? சரி சரி, கோவப்படாத, உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அதனால பிள்ளைங்களை பார்த்தாவே கோவப்படுறான். அன்பா இருக்கிறவன் அவனுக்கு வலியோட குரல் அவன் டென்ஷன் ஆகும். சரிடா சரிடா, கோவப்படாதடா, அமைதியா இருக்க. சரிப்பா சரி, நீ அம்மாட்ட போயிடு. இவன் ஓடி வந்துட்டா, உடனே சவுண்டை கேட்டு அவன் சத்தம் போடுவான், அங்கேருந்து ஓடி வந்துட்டா அள்ளுமா. பிள்ளைங்க மேல அவ்வளோ பாசம் பிள்ளைங்க அள்ளுக்கு. சின்ன அவன் சவுண்டு போட்டாவே ஒடியாந்துருவான். எல்லாம் எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, சாப்பாடு மீன் வெந்துகிட்டு இருக்குது, அதனால உட்காந்துருக்காங்க. எல்லாம் லைன் கட்டி உட்காந்துட்டாங்க. பசிக்குதாம்மா உனக்கும்? புள்ள பெத்த மகராசி பசிக்குதாடி? உனக்கு தாண்டி முதல் சாப்பாடு, அதுக்கப்புறம் தாண்டி எங்களுக்கு தங்க பிள்ளைய. டேய் டேய், இங்க உட்காந்து முடி பிச்சு போடுவாமா. கோவப்படாத நைனா. ஏன்டி தங்க பிள்ளை, வலிக்குதா உனக்கு? உடம்பு வலிக்குது போலப்பா, அதனாலதான் அவனை அந்த மாதிரி யாரையுமே கிட்ட அலோவ் பண்ண மாட்டாங்கிறான். இல்லாட்டியும் அவன் அந்த மாதிரிலாம் செய்யவும் மாட்டான். அழகு பிள்ளை நீனா. சரி சரி, கால் பரவாயில்ல. பார்த்தீங்களா, அந்த கால் பயங்கரமா வலிக்குது. எந்த நாயை அடிச்சுச்சோ தெரியல, பாவம் பிள்ளை. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, காலை கொஞ்சமாச்சும் கீழே ஊன்றான். அன்னைக்கெல்லாம் சுத்தமா காலை கீழே வைக்க முடியல அவனுக்கு. அவ்வளோ கத்துக்கிட்டே நொண்டிக்கிட்டே போனான். என்னம்மா, சோறு வச்சுட்டேன்டா, இந்த சோறு எடுத்து வச்சுட்டேன், மீன் போட்டு பரட்டி கொடுத்துட்றேன், சரியா? வெயிட் பண்ணுங்க குட்டிங்களா. இப்போ பாருங்களேன், நான் சோறு எடுத்தோன்னே இங்கே யாரும் நிற்க மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கு கொல்லை பக்கத்தில் தான் ஓடுவாங்க. ஏன்னா அவ்வளோ ட்ரைனிங். சாப்பாடு கையில் எடுத்தவா அடுத்த செகண்ட் நான் ஓடிடுவாங்க. வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கு மீன் போட்டு சோறு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. எங்களுக்கு என்னன்னா, அவங்க ஃபுட்டோட நம்ம ஃபுட்டையும் காமிச்சிடலாம். என்ன, எங்களுக்கு சூடான சாப்பாடு, அதுக்கப்புறம் சிக்கன் குருமா, நெக்ஸ்ட் கீரை முருங்கைக்கீரை பொரியல். அவ்வளவுதான் எங்க வீட்டுல இன்னைக்கு. எங்களுக்கு மதியம் லஞ்சு, அவங்களுக்கு மீன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பிளேட் எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. வாங்க சாப்பாடு பரிமாறலாம். ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க, பசிக்குதா? வாங்க வாங்க தங்க பிள்ளைங்களா, ஒடியாங்க 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 ஒடியாங்க. போங்க போங்க போங்க, உங்க இடத்துல போய் நின்றுங்க, போங்க கரெக்டா போங்க. உட்கார், நந்துங்க. அம்மாக்கு அப்பாவுக்கு ஒரு பிளேட்டு, உங்களுக்கு ஒரு பிளேட்டு, ஓகேவா? சரியாடி தங்க பிள்ளைங்களா? உங்களுக்கு சோறு வச்சிருவோமா? சரி சரி. மீனை போட்டு மிக்ஸ் பண்ணி தான் வைப்பேன். வெறும் மீனை வச்சா சோறு திங்க மாட்டாங்க, அதனால இப்படி வச்சாதான் இவங்க சாப்பிட்ருவாங்க. தட்டில் ஒரு சாப்பாடு இருக்காது. சுடுதான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ நேரம் பிசைஞ்சு தான் அங்கே வச்சிருந்தேன். அவசரம். சவுண்டை பாருங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா சாப்பிட்றலாடி தங்க பிள்ளைங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இன்னைக்கு மதியம் சாப்பாடு. இவங்களுக்கு ஃபிஷ்ஷு, எங்களுக்கு சிக்கன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுற்றி போட்டேன் பிள்ளைங்களுக்கு.